ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். நான் 1 கிலோ நாட்டுக்கோழி வாங்கிட்டேன். நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. அதில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் போதும். குழம்பு வைக்கும்பொழுதும் நம்ம அப்புறம் ஆட் பண்ண போகிறோம். இப்போது கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஃபஸ்ட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். 2 விசில் மட்டும் விட்டுக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றி இன்னும் மசாலாலாம் போட்டு நல்லா வேக வைக்க தான் போகிறோம். அதனால் 2 விசில் மட்டும் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சு வெயிட் போட்டுருங்க. நாம் இது விசில் வரதுக்குள்ளே இதுக்கு ஒரு மசாலா வறுத்து அரைக்க போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி அளவு குளிச்சு எடுத்துக்கோங்க. 2 தக்காளி கட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக சீரகம், மிளகு, சோம்பு, கசகசா இது எல்லாமே 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆயிலில் போட்டு ஓரளவுக்கு வதக்கிட்டு சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நாட்டுக்கோழி குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம 2 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 2 தக்காளி இதுவும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஓரளவுக்கு வதங்கினா போதும். பாருங்கள், குக்கர் விசில் வந்துட்டுருக்கு. 2 விசில் வந்தோன்னா ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது தக்காளி ஓரளவுக்கு வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போது கறியும் 2 விசில் வந்துடுச்சு. நம்ம வதக்கின பொருளும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது குழம்பு தாளித்து விட்டுடலாம். ஒரு அடிகனமான கடாயை வச்சுக்கோங்க. ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் சோம்பு போட்டு தாளிச்சிட்டு இப்போவும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஆயிலே கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கும் பொழுது ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இப்போது வதக்கி அரைச்ச வெங்காயம் தக்காளி விழுது, மிக்ஸி ஜாரை அலசி 1 கப்பில் தண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் அரை மூடி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளி அது கூட இன்னும் மசாலா பொருட்கள் போட்டதெல்லாம் வதக்கி அரைச்ச மசாலாவை ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போது வெயிட் ரிலீஸ் ஆனதும் நம்ம வேக வச்ச நாட்டுக்கோழியை வேக வச்ச தண்ணீரோடு அப்படியே எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு கறி வேகும் பொழுது போட்ட மஞ்சள் தூள், மிளகாய் தூள்லாம் காரம் பத்தாது. இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவைக்கேற்ப மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாம் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இது மிக்ஸி ஜார் அலசி வச்ச தண்ணி, அதையும் ஊற்றிக்கோங்க. மறுபடியும் இப்போது அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டும் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம், இப்பயும் ஆட் பண்ணியிருக்கோம். இது வீட்டிலே அரைச்ச கரம் மசாலா, அது ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். மல்லித்தூள் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது இப்போ நல்லா கொதிக்கணும். இப்போ எந்த அளவுக்கு கொதிக்குதோ அப்போ தான் நம்ம போட்டிருக்கிற மசாலாவோட எசன்ஸ் எல்லாம் நாட்டுக்கோழிக்குள்ளே இறங்கும். அதனால் நல்லா கொதிக்க வச்சு வேக வைங்க. இப்போது ஒரு தட்டு போட்டு மூடி வைக்கலாம். உப்பு செக் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் கொஞ்சமாக கம்மி பண்ணிவிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். 10 நிமிஷம் வெந்ததுக்கு பிறகு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுது, அரை மூடி தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, இரண்டும் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அந்த விழுதை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். தேவைக்கேற்ப தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். ஆல்ரெடி கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போது தேங்காய் மட்டும் வெந்து வந்தால் போதும். இந்த குழம்பு இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ஆப்பம், இடியாப்பம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் மட்டும் விட்டுருங்க.
பாருங்கள் சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது ஃபைனலாக மறுபடியும் மல்லி இலை கருவேப்பிலை தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது நம்மளுடைய சுவையான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.